காஞ்சிபுரத்தில் 80 வயதில் நிரம்பிய நெசவாளர் செல்வராஜ் தலைமையில் குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் 1945இல் பிறந்த செல்வராஜ் சிறு வயது முதல் தேசபக்தராக திகழ்ந்த இவர் 6ஆம் வகுப்பு வரை பயின்றார். 1952ஆம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக இருந்தபோது காமராஜர், காந்தி ஆகியோரின் பெயரில் படிப்பகத்தை துவங்கியவர். சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, காந்தி நினைவு நாள் ஆகியவற்றினை தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சியாக செய்து வருகிறார். காந்தி ஜெயந்தி அன்று இனிப்புகளும், காந்தி நினைவு நாள் அன்று உணவுகளும், சுதந்திர தினம், குடியரசு தினத்தில் நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்களும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். இவருக்கு குமரி ஆனந்தன், கண்ணதாசன், ஜெயகாந்தன் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு உண்டு. பழநெடுமாறனின் நெருங்கிய நண்பராகவும் இவர் உள்ளார். இலக்கிய பத்திரிகைகளின் விநியோகஸ்தராகவும் இவர் பணியாற்றி வந்தார். 1954ஆம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து இந்த பணியினை செய்து வருகிறார். மேலும் பள்ளி துவக்க நாளில் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்களையும் வழங்கி வருகிறார். 1952ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த தேசபக்தி பணியினை தொடர்ந்து செய்து வருவதை பாராட்டி அப்பகுதி கவுன்சிலர் சுந்தரி அவர்கள் இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தன்னுடைய தள்ளாத வயதிலும் தொடர்ந்து தேசபக்தியுடன் இந்த பணியினை தொடர்ந்து செய்து வரும் திரு செல்வராஜ் அவர்களுக்கு ஏராளமான சமூக ஆர்வலர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குடியரசு தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி செய்து மாணவ மாணவிகளுக்கு, பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். எத்தனை வருஷமாக இந்த மாதிரி குடியரசு தினத்தை நீங்கள் இந்த மாதிரி கொண்டாடுறீங்க? பண்ணுறேன் சார். 35 40 வருஷத்துக்குள்ளே பண்ணேன். குடியரசு தினம் இது மட்டும் தானா இல்லை?